அஸ்ஸலாமு அலைக்கும். நபிமார்களின் சாட்சி. நபிமார்களின் சாட்சி இது சம்மந்தமாக சூரத்துன் நிசா என்ற ஆயத்தில் வகுந்து அலைஹிம் ஷஹீதம் மாதும் து ஃபீஹிம், நான் அவர்களுடன் இருந்த வரையில் அவர்களின் செயலை நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்ற ஆயத்தும் சூரத்துல் மாஇதாவில் உள்ள ஆயத்து நபியே, ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்து அவர்களுடைய நபியாகிய சாட்சி நாம் கொண்டு வரும்போது உம்மை நிராகரித்த இவர்கள் யாவருக்கும் விரோதமான சாட்சியாக உம்மை நாம் கொண்டு வந்தால் உம்மை நிராகரித்த இவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்ற ஆயத்தும் அறிவிச்சிருக்கின்றது. மூன்றாவது, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினரின் சாட்சி. இது சம்பந்தமாக சூரா ஜும்மாவில் ஆயத்தில் வஜி அபின் நபியின் வஷுஹதா, இன்னும் நபிமார்களும் சாட்சிகளும் கொண்டு வரப்படுவார்கள் என்ற ஆயத்தும் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. எனவே நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லையும் சரி, பாவங்களை செய்யும்போது நமக்கு இத்தனை சாட்சிகள் இருக்குன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த உலகத்தில் மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு வாயில் ஒன்று பேசி தப்பிச்சிடலான்ற மாதிரி நம்ம மறுமை நாளையில் தப்பிக்க முடியாது. நபிமார்களுடைய சாட்சி மற்றும் மலக்குகளுடைய சாட்சி, இந்த மாதிரி ஒவ்வொரு சாட்சியும் அல்லாஹ் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். அதுக்கு நம்ம பயந்து, அல்லாஹ் தஆலாவுக்கு பயந்து நம்ம செய்யக்கூடிய பாவங்களில் செய்யாமல் கவனமாக நல்லவற்றை செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.